وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تبارك وتعالى والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். வார்த்தைகளின் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், வழிகாட்டுகளின் சிறந்த வழிகாட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக கெட்டது இஸ்லாமிய மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கக்கூடிய செயல்கள். இந்த மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களுக்கும் பிதஅத் என்று கருதப்படும். எல்லா பிதத்துகள் எல்லாம் வழிகேடு, எல்லா வழிகேடு எல்லாம் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்துள்ளார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவுடைய நாளில் நான் உங்களுக்கு பல விஷயத்தை கூற கடமைப்பட்டுள்ளேன். குறிப்பாக நற்செயல் விஷயத்தில் விரைந்து செய்ய வேண்டும் என்ற இந்த தலைப்பில் கீழ் சற்று கூற கடமைப்பட்டுள்ளேன். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. எவர் நம் விசேஷமாக முயற்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் நேர்வழியை காட்டுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோர்களுடன் உள்ளான். நம்முடைய பாதையில யார் முயற்சி செய்யறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நேர்வழி காமிப்பான். அல்லாஹ் யார் நன்மை செய்யறாங்களோ அவர்கள் கூட இருப்பான். ஸோ நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில முயற்சி செய்யணும். குறிப்பாக அல்லாஹ்வுடைய இந்த பாதை சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை. இதுல நீங்க என்ன செய்ய வேண்டும்? முயற்சிகள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த பாதையில நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக வணக்க வழிபாடு, அடியார்களுடைய பொறுப்புகள், கடமைகள், அந்த விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய பொறுப்புகள், கடமைகள், அந்த விஷயத்திலும் நாம் சரியாக முறையில நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்போதான் உங்களுக்கு என்ன செய்வான்? நேரான வழியை காமிப்பான். அதே போல வைனல்லாஹ லமஅல் முஹ்சினீன், நன்மை செய்வோர்களுடன் அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வசனத்துல நமக்கு என்ன விளங்குது? யார் நம்முடைய பாதையில முயற்சி செய்யறாங்களோ அவர்களுக்கு நாம் அவருடைய பாதையை லேசாக்குவோம். யார் நன்மை செய்கிறாங்களோ அவர்கள் கூட அல்லாஹ் இருப்பான் என்று திருமறை குர்ஆனில் 29வது அத்தியாயத்தில் 69வது
வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அதே போல அன்பார்ந்தவர்களே 15வது அத்தியாயத்துல 99வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வஅ்புத் ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன். உமக்கு மரணம் ஏற்படும் வரை நீங்கள் அல்லாஹ்வுக்கு வணங்க வேண்டும். உங்களுக்கு மரணம் எப்போ யாருக்குமே தெரியாது. தொடர்ந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? வணங்கினே இருக்க வேண்டும். 5 வேளை தொழுகை. அதே போல நம் மீது என்னென்ன கடமைகள் இருக்கு, அடியார்கள் மீது என்னென்ன கடமைகள் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம், பல முஸ்லிம்கள் தொழுகை இல்லாமல் வாழ்றாங்க, அலட்சியத்துல வாழ்றாங்க, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் வாழ்றாங்க, ஹராம் ஹலால் அந்த விஷயத்திலும் சரியான விளக்கம் இல்லாமல் வாழ்றாங்க. ஹலால் எது, ஹராம் எது. இன்னைக்கு பல முஸ்லிம்கள் என்ன செய்றாங்க, எது எது அவங்களுக்கு பணம் வருது அப்படியே என்ன செய்றாங்க, அது ஹலாலா ஹராமா அது பார்க்க மாட்டேங்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, எந்த ஒரு பணம் வந்தாலும் இது ஹலாலா அல்லது ஹராமா என்று உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து நீங்கள் வணக்க வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுக்கு மரணம் வரும் வரை நீங்கள் தொழுகை, வணக்க வழிபாடு, குர்ஆன் ஓதுதல், ஜிக்ர் செய்தல், அதே போல ஹலாலான முறையில நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். ஹராமான முறையில நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சம்பாதிக்க கூடாது. பெற்றோரிடம் நல்ல முறையில நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு நீங்கள் தர்பியாவை கொடுக்க வேண்டும். கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், கணவருடைய உரிமைகள் மனைவி மீது என்னென்ன இருக்கு அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். மனைவி தன்னுடைய கணவர்கள் மீது, தன்னுடைய கணவன் மீது என்னென்ன உரிமை இருக்கு அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம், பல பிரச்சனைகள் வீட்டுல குடும்பத்துல பல பிரச்சனைகள் நடக்குது. ஆனாலும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாழாமல் இருந்த காரணத்தால் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, பல முஸ்லிம் இளைஞர்கள் டிப்ரெஷன், பல பல நோயில இன்னைக்கு என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க, நிம்மதி இல்லாமல் வாழ்றாங்க. அன்பந்தவர்களே, உங்களுக்கு நிம்மதி எதுல கிடைக்கும்? நீங்க குர்ஆன்ல இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் கடைபிடிங்க, ஹதீஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்குங்க. அப்போதான் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வான்? நிம்மதி கொடுப்பான். குறிப்பாக பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் சாப்பிட்டால் உங்களுடைய மனைவியை நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பாடு கொடுங்க. நீங்க மட்டும் சாப்பிட்றாங்க, நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்ல ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்றாங்க, ஆனால் உங்களுடைய மனைவிக்கு நீங்க என்ன செஞ்சிடறாங்க, மறந்துடுறாங்க. அன்பந்தவர்களே, நீங்கள் சாப்பிட்டால் உங்களுடைய மனைவிக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. நீங்கள் ஆடை எடுக்கிறாங்க, புதுசாக ஆடை வாங்கணும், புதுசாக ஆடை அணியணும் என்று நீங்கள் வாங்குறாங்க, உங்களுடைய மனைவி கூட அந்த ஆடையை என்ன செய்ய வேண்டும்? வாங்கி கொடுக்க வேண்டும். அன்பந்தவர்களே, முகத்தில் அடிக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனுக்கு மனைவியிடம் எப்படி வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழி காமிச்சு இருக்கிறாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அன்பந்தவர்களே, அதே போல அன்பந்தவர்களே, உமது இறைவனின் பெயரை நினைவு கூறுவீராக, அவன் பக்கமே முற்றிலும் சார்ந்திருப்பீராக. அல்லாஹுடைய ஜிக்ர் நாம என்ன செய்யணும்? அதிகமாக செய்யணும். பாருங்க, காலையில எழுந்த உடனே நம்முடைய வேலை என்ன இருக்க வேண்டும்? துவாவை ஓத வேண்டும். இன்னைக்கு அப்படியே எழுறாங்க, என்ன செய்யறாங்க? இன்னைக்கு உலகவுடைய பிரச்சனையில இருந்து அப்படியே தூங்குறாங்க, அப்படியே உலகம் வாழ்றாங்க. ஃபித்னாவுடைய காலம் வருவதற்கு முன் நற்செயல் புரிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விரைந்து செய்ய வேண்டும். யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்த இருள் நிறைந்த குழப்பம் ஃபித்னா காலம் வருவதற்கு முன் நீங்கள் நற்செயல் விஷயத்துல விரைந்து செய்யுங்க. காலையில ஒருவர் முஸ்லிமாக இருப்பான், மூமினாக இருப்பானா, மாலை ஆக ஆக அவன் என்ன ஆயிடுவானா? காஃபிர் ஆகி விடுவானா. ஒருவர் மாலையில மோமினா இருப்பான், காலை ஆக 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 காஃபிர் ஆகிடுவான். யபீஉ தீனஹு பிஇர்தி துனியா. இந்த துனியாவுக்காக என்ன செய்வான்? அவன் இந்த மார்க்கத்தை விட்டு விடுவானா. இன்னைக்கு பார்க்கிறோம், பல இளைஞர்கள் மார்க்கமுடைய சிந்தனை இல்லாமல் வாழ்றாங்க. குர்ஆன் பிரகாரம் இல்லை அவருடைய வாழ்க்கை, ஹதீஸ் பிரகாரம் இல்லை. ஃபித்னாவுடைய காலம் வருவதற்கு முன் நீங்கள் என்ன செய்யுங்க? நன்மையான விஷயத்தின் பக்கம் விரைந்து செய்யுங்க. அன்பந்தவர்களே, குறிப்பாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் கூறியிருக்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும்.
அல்லாஹ்வின் மன்னிப்பு பக்கம் விரைந்து செய்யுங்க, சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செய்யுங்க. ஜன்னத்தின் அர்துஹா கஅர்தி ஸமாவாதி வல் அர்ஸ். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம்னாக்கா வானம் பூமியை விட விசாலமாக இருக்கும். அப்படிப்பட்ட சொர்க்கத்தின் பக்கம், அல்லாஹ்வின் மன்னிப்பு பக்கம் நீங்கள் விரைந்து வாங்க. மனிதன் அடிப்படையில பாவங்கள் இருக்கும். பாவம் வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? பாவம் மன்னிப்பு தேட வேண்டும், தௌபாவை கேள வேண்டும். அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு தேடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில பாவமே இல்லை. ஒரு பாவம் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில இல்லை. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவாங்க. 100 தடவை, மற்ற ஹதீஸில் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய முன் பின் சென்ற அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, பிறகு ஏன் அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் அவ்வளோ ஜிக்ர் செய்கிறாங்க, அவ்வளோ பாவ மன்னிப்பு தேடுறாங்க? அப்போ சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க மாட்டோம் கூடாதா என்று கேட்குறாங்க. ஸோ இதுல ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன விளங்குதுனாக்கா, நம்ம அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அதே போல அன்பார்ந்தவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் அடியான் என்னிடம் ஒரு ஜான் நெருங்கினால் நான் அவனிடம் ஒரு முழம் நெருங்குவேன். அல்லாஹ்வின் பக்கம் வாங்க அன்பார்ந்தவர்களே. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். சூரா ஃபாத்தியால எல்லா தொழுகையில நம்ம என்ன சொல்றோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ்வே, நான் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே நான் உதவி தேடுகிறேன். அல்லாஹ்விடம் நீங்கள் என்ன செய்யணும்? உதவி தேட வேண்டும். ஒரு ஜான் அளவு நெருங்கினால், அல்லாஹ்விடம் நீங்கள் ஒரு ஜான் அளவு நெருங்கினால், ஒரு முழம் அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களிடம் அல்லாஹ் நெருங்குவான். என்னிடம் ஒரு முழம் நெருங்கினால் அவனிடம் நான் 2 முழம் நெருங்குவேன். என்னிடம் அவன் நடந்து வந்தால் நான் அவனிடம் விரைந்து வருவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. நீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட், ஒரு ஜான் அளவுக்கு அல்லாஹ்விடம் நெருங்கினால் அல்லாஹ் 2 ஜான் அளவுக்கு உங்களிடம் நெருங்குவானா? ஸோ நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள் இருக்கும், உங்களுடைய வியாபாரம் சரியாக நடக்கல, உங்களுடைய பிள்ளை உங்களுடைய பேச்சு கேட்கல, உங்களுடைய மனைவியை சரியாக உங்களுடைய வேலை கேட்கல, வீட்டில் பிரச்சனைகள் இருக்கு, நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடம் முறையிட வேண்டும், துவாவை கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல துவாக்கள்ல என்ன செய்வாங்க? சூரத்துல் ஃபுர்கான் என்ற துவாவை என்ன செய்வாங்க? அதிகமாக ஓதுவாங்க. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்று இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக ஓத வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அதே போல அல்லாஹ்வுடைய இந்த 2 நிஅமத்துகள், அல்லாஹ்வுடைய இந்த 2 அருள் கொடைகள், இந்த விஷயத்துல பல முஸ்லிம்கள் அலட்சியமாக இருக்கிறாங்க. நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸஹத்து வல் ஃபராஹ். முதலாவது விஷயம் ஆரோக்கியம். இன்னைக்கு பார்க்குறோம், அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறானாக்கா, நீங்க அந்த ஆரோக்கியத்தை எப்படி பயன்படுத்துறாங்க? சரியாக முறையில் பயன்படுத்துறாங்களா? இல்லை. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஹராமான உணவு, ஹராமான பழக்கம், மது அருந்துறாங்க, விபச்சாரம் செய்றாங்க, இன்னைக்கு வட்டி உண்றாங்க, அனாதையுடைய பொருளை அபகரிக்கிறாங்க, மற்றவர்களுக்கு ஏசிக்கிறாங்க, மற்றவர்களுக்கு சரியான முறையில் நீங்கள் என்ன செய்வதில்லை, நடக்கிறதில்லை. அன்பார்ந்தவர்களே, உண்மையான முஸ்லிம் யார்? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லிம் யாருனாக்கா, யாருடைய கரம், யாருடைய கை, யாருடைய நாவ் பாதுகாப்பாக இருக்கிறாங்களோ, பிற முஸ்லிம்கள், அவங்க தான் உண்மையான முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. உங்களுடைய கையால் மற்றவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? துன்பம் கொடுக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு இது செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? துன்பம் தரக்கூடாது. அதே போல இந்த நாவு வழியாக என்ன செய்யறாங்க? இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு ஒரு என்னன்னாக்கா நாவு தான். நாவு நீங்கள் என்ன செய்யணும்? சரியாக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பேசினால் நல்ல முறையில் பேச வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு சஹாபி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எனக்கு ஏதாவது அறிவுரை செய்யுங்க. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நீ கோபம் கொள்ளாதே. 3 முறை சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ கோபம் கொள்ளாதே, கோபம் கொள்ளாதே. உங்களுடைய வாழ்க்கையில கோபம் வரும், கோபத்தை நீங்கள் என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணணும். உண்மையான வீரன் உள்ளவன் யாருனாக்கா
கோவத்தை அடக்கிறவன் தான் உண்மையான வீரன். மற்றவர்களுக்கு நீங்கள் அடிச்சிடுறாங்க, அதெல்லாம் வீரம் இல்லை. கோபம் வரும்போது நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்றாங்களே, அதுதான் வீரன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அதே போல அன்பந்தவர்களே, இந்த சஹத்தான விஷயம், இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. அல்லாஹ் உங்களுக்கு வாலிப பருவத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாலிப பருவத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, அதிகமாக வணக்க வழிபாடு செய்யுங்க, அதிகமாக நன்மை விஷயத்துல விரைந்து செய்யுங்க. ஃபஜருடைய தொழுகைக்கு வாங்க, zuஹருடைய தொழுகைக்கு வாங்க, அசருடைய தொழுகைக்கு பள்ளி வாசல்ல வந்து தொழுகை தொழுங்க, முஹ்ரிப் தொழுகை, இஷா தொழுகை, இதற்கு முன் பின் சுன்னத் தொழுகை இருக்கு, நஃபிலான தொழுகை இருக்கு, அது எல்லாம் தொழுங்க அன்பாந்தவர்களுக்கு. இன்னைக்கு பல முஸ்லிம்கள் என்ன செய்றாங்க, வெறும் கட்டாய தொழுகை மட்டும் தொழுந்துடுறாங்க, நஃபிலான தொழுகை தொழுறதில்லை, சுன்னத்தான தொழுகை தொழுறதில்லை. அன்பாந்தவர்களே, நஃபில் வழியாக அல்லாஹ் ஒரு அடியானை என்ன செய்வான், நெருங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. என் நேசரை ஒருவர் பகைத்தான், நான் அவனிடம் போர் தொடுவேன். என் அடியான் அவனுக்கு நான் கடமையாக்கியிருக்கதை செய்ததை விட எனக்கு பிரியமான வேறு ஏதேனும் பொருள் மூலம் என்னிடம் நெருங்க முடியாது. மேலும் என் அடியான் அவனை நான் அன்பு கொள்ளாதவர்க்கு உபரியான வணக்கம் மூலம் என்னிடம் நெருங்கிட முயற்சிக்கின்றான். அவனை நான் பார்வையாகவும், அவன் பிடிக்கும் அவனது கையாகவும், அவன் நடக்கும் அவனது காலாகவும் ஆகிவிடுவேன் என்று என்னிடம் அவன் கேட்டால் நான் கொடுப்பேன். என்னிடம் பாதுகாப்பு கேடினால் நான் அவனிடம் பாதுகாப்பு கொடுப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அன்பந்தவர்களே, சுன்னத்தான வழியாக, நஃபீலான வழியாக, நஃபீல் நீங்க தொழுங்க, உபரியாக வணக்க வழிபாடு செய்யுங்க. அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கம் ஏற்படும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், பிரச்சனைகள் வரும்போது அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் அவருடைய பார்வை ஆகி விடுறான், அல்லாஹ் உங்களுடைய கை ஆகி விடுறான், அல்லாஹ் அவருடைய கால் ஆகி விடுகிறான். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன விளங்குது, நஃபீலான தொழுகை நீங்கள் தொழுந்தாங்கனாக்கா, உபரியாக தொழுகை நீங்கள் தொழுந்தாங்கனாக்கா, அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கம் ஏற்படும். எப்படிப்பட்ட நேரம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறியிருக்கிறாங்க. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த சுருக்கமான வாழ்க்கையில நீங்கள் அதிகமாக நன்மைகள் செய்யுங்க. எவ்வளோ நாள் நம்ம தொழுகை இல்லாமல் வாழ்ந்தாங்க, எவ்வளோ நாள் நம்ம குர்ஆன் ஓதாமல் வாழ்ந்தாங்க, எவ்வளோ நாள் நம்ம சரியான முறையில் நம்ம வாழல. இனிமேலாவது நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து ஒரு நல்ல முஸ்லிம்களாக மரணிக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தவர்கள் புரிவானாக. அதே போல அன்பார்ந்தவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 7 விஷயங்கள் ஏற்படும் முன் நற்செயல் விரைந்து செய்யுங்கள். இந்த 7 விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த 7 விஷயங்கள் ஏற்படும் முன் நற்செயல்கள் செய்ய விரைந்து செய்யுங்க. இந்த 7 விஷயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 7 விஷயம் வருவதற்கு முன் நற்செயல் விஷயத்துல நீங்கள் விரைந்து செய்யுங்க என்று சொல்லியிருக்காங்க. அதுல முதலாவது என்னன்னாக்கா, மறதியை ஏற்படுத்தும் வறுமை. முதலாவது விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 7 விஷயத்துல முதலாவது என்னன்னாக்கா, மறதியை ஏற்படுத்தும் வறுமை. இந்த மறதியை ஏற்படுத்தும் வறுமை, இந்த நேரம் வருவதற்கு முன் நற்செயல் செய்ய நீங்கள் என்ன செய்ய வேண்டும், விரைந்து செய்ய வேண்டும். இரண்டாவது என்னன்னாக்கா, அநீதம் செய்ய தூண்டும் செல்வம், அநீதம் செய்ய தூண்டும் அந்த செல்வம் இந்த நேரம் வருவதற்கு முன் நற்செயல் விஷயத்தில் நீங்கள் விரைந்து செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது என்னன்னாக்கா, மோசமான நோய். இன்னைக்கு எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அருள் கொடையை நீங்கள் பெற்றிருக்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு வாகனத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு வசதியை கொடுத்திருக்கிறான், எல்லாமே கொடுத்திருக்கிறான். மோசமான நோய் வருவதற்கு முன் இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சரியாக பயன்படுத்த வேண்டும். மோசமான நோய் வந்துச்சுங்கனாக்கா உங்களுக்கு தொழுகை தொழ முடியாது, தான தர்மங்கள் செய்ய முடியாது, சரியான நேரத்தில் அந்தந்த இபாதத்துகள் நிறைவேற்ற முடியாது. இந்த மோசமான நோய் வருவதற்கு முன் நற்செயல் செய்ய, நன்மைகள் செய்ய நீங்கள் விரைந்து செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது விஷயத்தை கூறியிருக்கிறாங்க. நான்காவது விஷயம் என்ன என்றால், பேச்சில் தடுமாற்றம் ஏற்படுத்தும் முதுமை. இந்த முதுமை வயது வருவதற்கு முன், இந்த பேச்சில் தடுமாற்றம் ஏற்படும் இந்த முதுமை வயது வருவதற்கு முன் நற்செயல் விஷயத்துல தொழுகை, நோன்பு, அதே போல குர்ஆன் ஓதுதல், ஜிக்ர் செய்தல், தான தர்மங்கள்,
இப்படிப்பட்ட நன்மையான விஷயத்தின் பக்கம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விரைந்து செய்ய வேண்டும் என்று 4வது விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. பேச்சில் தடுமாற்றம் ஏற்படுத்தும் முதுமை இந்த காலம் வருவதற்கு முன் நீங்கள் நற்செயல் விஷயத்தில் விரைந்து செய்ய வேண்டும் என்று 4வது விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. 5வது விஷயம் என்ன? திடீர் மரணம். திடீர் மரணம் ஏற்படும் முன் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறான், இந்த ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், வசதி கொடுத்திருக்கிறான், எல்லாமே கொடுத்திருக்கிறான். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். வணக்க வழிபாடு கரெக்டான முறையில் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த 5வது விஷயம் திடீர் மரணம். இன்னைக்கு எல்லாரும் வீட்டில இருந்து கிளம்புறாங்க, மறுபடி வீட்டுக்கு வருவாங்களா இல்லையான்ட்டு அந்த மாதிரி நிலைமை இருக்கு. அவ்வளோ ஃபாஸ்டா ஓட்டுறாங்க, எல்லா இடத்துல விபத்துகள், எல்லா இடத்துல மோசமான நிலைமை ஏற்படுகிறது. அதுக்காக நீங்க வீட்டில இருந்து புறப்படும் பொழுது வண்டியில அல்லது கார்ல எந்த இதுல இருந்தாலும் துவாவை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க? வீட்டில இருந்து புறப்படுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்துல ஏறும் பொழுது வகாரும் பிறகு என்ன செய்வாங்க? துவாவை ஓதி இருக்காங்க. சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாஸா வமா குன்னா லஹு முக்ரினின் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாஸல் பிர்ர வத் தக்வா ومن العمل ما ترضى اللهم هون علينا سفرنا واتوي عنا بعده اللهم انت الصاحب في السفر والخليفة في الأهل اللهم إني أعوذ بك من وعثاء السفر وكابة المنظر وسوء المنقلب في المال والأهل. என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நீண்ட துஆவை ஓதி தான் என்ன செய்வாங்க? வாகனம் ஓட்டுவாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அன்பதவர்களே, நீங்களும் வாகனம் ஓட்டுறாங்கனாக்கா இந்த துஆவை கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓத வேண்டும். இந்த துஆவை கொண்டு நீங்கள் கார்ல உட்கார வேண்டும். இந்த துஆவை கொண்டு நீங்கள் வண்டியில உட்கார வேண்டும். அன்பந்தவர்களே, யாருக்கு எப்போ மரணம் வரும் யாருக்குமே தெரியாது. இந்த துஆவை நீங்கள் ஓதினால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். அன்பந்தவர்களே, 5வது விஷயம், 7 விஷயம் வருவதற்கு முன் இந்த திடீர் மரணம், இந்த மரணம் வருவதற்கு முன் நற்செயல் செய்ய நீங்கள் விரைந்து செய்ய வேண்டும் என்று 5வது விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. 6வது விஷயம் என்ன என்றால் எதிர்பார்க்கப்படும் தஜ்ஜால். அந்த தஜ்ஜால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. தஜ்ஜால் மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள். இது மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள்ல தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள் எல்லாம் வரும். இந்த வாய்ப்பு வருவதற்கு முன், இந்த காலம் வருவதற்கு முன் நீங்கள் நற்செயல் புரிய விரைந்து செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. 7வது விஷயம் என்ன என்றால் மறுமை தீர்ப்பு நாள் ஆகிய இந்த 7ஐ தவிர வேற என்றையும் எதிர்பார்க்காதீர்கள் என்று நற்செயல் செய்யுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திர்மிதி 233606 என்ற நம்பரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 7 விஷயம் வருவதற்கு முன் நற்செயல் புரிய நீங்கள் விரைந்து செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல அறிவுரையை கூறியிருக்கிறாங்க. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த வாழ்க்கை சுருக்கமான வாழ்க்கை. யாருக்கு எப்போ மரணம் இருக்கும், யார் எப்போ இங்கிருந்து உலகத்திலிருந்து போவாங்க யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். அந்த நேரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? சரியாக பயன்படுத்துங்க. குறிப்பாக இன்னைக்கு என்ன செய்றாங்க? எல்லோருமே மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறாங்க. அந்த மொபைல் ஃபோன் நீங்கள் சரியாக பயன்படுத்துறாங்களா? இல்லை. அன்பார்ந்தவர்களே, பல முஸ்லிம்கள் வீணான நேரத்தை என்ன செய்றாங்க? நேரத்தை கழிக்கிறாங்க. நேரத்தை நீங்கள் என்ன செய்யணும்? சரியான முறையில் நீங்கள் என்ன செய்யணும்? துவாவை கேட்க வேண்டும், குர்ஆன் கேட்க வேண்டும், பயானை கேட்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் கொடுத்திருக்கிறானாக்கா அந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் என்ன செய்யணும்? நல்லது பார்க்க வேண்டும், நல்லது கேட்க வேண்டும், நன்மையான விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும் என்று இந்த உரையில் நான் கூற கடமைப்பட்டுள்ளேன். அதே போல அன்பந்தவர்களே, கடைசியாக ஒரு ஹதீஸ் கூற கடமைப்பட்டுள்ளேன். அந்த ஃபித்னா காலம் வருவதற்கு முன் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நன்மைகள் அதிகமாக செய்ய வேண்டும். யாருக்கு எப்போ மரணம் இருக்கும் யாருக்குமே தெரியாது. நீங்கள் தூங்கி எழுந்த உடனே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? துவாவை கொண்டுதான் நீங்கள் என்ன வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்த உடனே என்ன செய்வாங்க? துவாவை ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். தூங்கி எழுந்த உடனே இந்த துவாவை ஓதணும். இன்னைக்கு பல முஸ்லிம்கள் துவாவை இல்லாமல் வாழ்றாங்க, அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் வாழ்றாங்க. அன்பந்தவர்களே, துவாவை கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தூங்கி எழுந்த உடனே துவாவை ஓதணும். நீங்கள் மிஸ்வாக் செய்ய வேண்டும், ஒழு செய்ய வேண்டும். ஃபஜர் தொழுகைக்காக வாங்க,
அதற்கு பிறகு இருக்கு அந்த சலாத்து துஹா என்ற தொழுகை இருக்கு. அது போல ஜுஹர் தொழுகைக்கு முன் சுன்னத்தான தொழுகை 4 ரக்காத் இருக்கு. அந்த சுன்னத் தொழுகை தொழுங்க, நரக நெருப்பில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், பாதுகாப்பான். அசருடைய தொழுகை இருக்கு, மொஹ்ரிப், இஷா, இப்படிப்பட்ட நன்மையான விஷயம் நரசியல் விஷயத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், விரைந்து செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஃபீ யௌமின் மியத மர்ரா, யார் ஒரு நாளைக்கு 100 தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று கூறுகிறாங்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. எந்த அளவுக்கு, கடல் நுழைவு அளவுக்கு இருந்தாலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் அதிகமாக செய்யணும். நன்மை விஷயத்துல நீங்கள் விரைந்து செய்ய வேண்டும். நன்மையான காரணத்தின் பக்கம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். தூங்கும் முன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எப்படிப்பட்ட துவாக்கள் ஓதுவாங்க, அந்த துவாவை கொண்டு நம்ம என்ன செய்யணும், தூங்க வேண்டும். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, தூங்கும் முன் பல துவாக்கள் ஓதுவாங்க, சூறாக்கள் ஓதுவாங்க. இன்னைக்கு நாம என்ன செய்யறதில்லை, அப்படியே தூங்குறாங்க. அந்த காலையில இருந்து இரவு வரை டென்ஷன் இருக்கும் மைண்ட்ல. நீங்க துவாவை கொண்டு ஓதுங்க, உங்களுடைய உள்ளம் எல்லாம் அமைதி பெறும். இன்னைக்கு அமைதி இல்லாமல் வாழ்றாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க பல முஸ்லிம்கள். அதுக்குடைய காரணம் என்ன, குர்ஆன் ஓதாமல், ஜிக்ர் செய்யாமல், துவா இல்லாமல் வாழ்றாங்க. நரசியல் விஷயத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, அதிகமாக முயற்சி செய்யுங்க. யாருக்கு எப்போ மரணம் இருக்கும் யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறானாக்கா அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போல அன்பார்ந்தவர்களே, எல்லா நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஒரு துவாவை கட்டிருக்கிறாங்க. எல்லா நேரத்திலும் தூங்கி எழுந்த உடனே, கழிவறைக்கு போகும்போது, கழிவறையிலிருந்து வெளியேறும்போது, பாங்கு பிறகு, எல்லா துவாக்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்க வேண்டும், துவாவை நாம் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சாப்பிட முன் துவாவை கொண்டு நாம் என்ன செய்யணும், துவாவை கூற வேண்டும். நீங்க பிஸ்மில்லா சொல்லனாக்கா பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி என்று சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ட மறந்த துவாக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா மறந்தவர்களுக்கு பிஸ்மில்லாஹி அவ்வலுஹு வ ஆஹிருஹு என்ற இந்த துவாவை ஓதி இருக்கிறாங்க. சாப்பிட்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கையில துவாவை கொண்டு தான் நீங்க இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹம்தன் கஸீரன் طيبا مباركا فيه غير مكفي ولا مودع ولا مستغنى عنه ربنا. புகாரியுடைய ஹதீஸ் இருக்கு. நாம சாப்பாடு சாப்பிட்றோம், ஆனால் துவாவை ஓதுறதில்ல. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில துவாவை ஓதுங்க, நன்மையான விஷயத்தின் பக்கம் விரைந்து செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறானாக்கா நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழுங்க. அல்லாஹ்வுடைய உரிமைகள் உங்கள் மீது என்னென்ன இருக்கு அதெல்லாம் நிறைவேற்றுங்க. உங்கள் மீது என்னென்ன பொறுப்புகள் இருக்கு அந்த பொறுப்பு விஷயத்துல நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்க. ஹலாலான முறையில சம்பாதிக்குங்க, ஹராமான முறையில சம்பாதிக்காதங்க, வட்டி உண்ணாதங்க, அனாதையுடைய பொருளை அபகரிக்காதங்க, நேரான வாழுங்க. ஒரு நல்ல முஸ்லிம்களாக வாழுங்க, ஒரு நல்ல முஸ்லிம்களாக மரணிக்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் தபாரக வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் மஜீத் ونفعنا وإياكم بما فيه من الآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك رؤوف رحيم ورب حليم.